வணக்கம் மக்களே. அரசியல் தீப ஒளி அரசியல் பார்வையில் நம்ம இந்த பதிவில் காண இருப்பது, தற்போது தமிழகத்திலே தேர்தல் முடிந்து யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சரியான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதா என்று, அந்த ஆட்சியில் அவர்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கைப்படி நடந்து கொள்கிறார்களா என்பதெல்லாம் தற்போது மக்கள் கேள்வி கேட்க முற்பட்டு உள்ளார்கள் என்பதை தெரிவித்து நினைவு ஊட்டப்படுகிறது. இந்த ஆட்சி கட்டில் காப்பாற்றப்பட வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை 5 ஆண்டு காலம் நிலைக்கச் செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தில் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைமை முற்பட்டு உள்ளது என்றால் அது யாரும் மறுக்க முடியாது. ஏனென்று கேட்டால், அவர்கள் 5 வருட காலங்கள் இந்த அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்றால், தற்போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டப்பட்ட தொகுதிகள், தேவைப்பட்ட தொகுதி எம்எல்ஏக்கள் மொத்தம் 10. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகளின் ஆதரவு எந்த நேரமும் வாபஸ் பெறப்பட முடியும் என்ற காரணத்தில் ஒரு நிலையற்ற ஆட்சியை தற்போது ஆண்டு கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அதை நிலைநிறுத்துவதற்காக பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களை அந்த கட்சியை எம்எல்ஏக்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களை தன் வசப்படுத்தி எப்படியாவது இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலங்கள் நிலைநிறுத்திவிடலாம் என்ற கற்பனை கோட்டையிலே அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பகடகாய் ஆட்டத்தில் பலிகடாவாக தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்தி கொண்டு இருப்ப கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் தற்போது சரியான தலைமை நிர்வாகம் இல்லை. ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்டுக்கொள்வதில்லை. அனைவரும் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வது, வெற்றி தோல்விகளை ஒருவர் மீது ஒருவர், அதாவது வெற்றி வந்தால் ஒருவர் தன்னால் ஏற்பட்டது வெற்றி என்று மார்த்தட்டி கொள்வதும், தோல்வி வந்தால் இவரால் தான் தோல்வி ஏற்பட்டது என்று பிறரை சாடி புறம் சொல்லி ஏசுவதும் ஒரு கட்சிக்கு அழகல்ல. வெற்றி தோல்வி என்பது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒன்று. நிரந்தரமான வெற்றி யாருக்கும் கிடைப்பதில்லை, நிரந்தரமான தோல்வி யாருக்கும் கிடைப்பதில்லை. இதை முதல்ல அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது நடந்து கொண்டிருக்கும் அரசியல் சூழலில் கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பெற்று கிட்டத்தட்ட இன்றைக்கு 17 தினங்களை கடந்து உள்ள நிலையில் இதுவரைக்கும் அவர்கள் சீரான எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியவில்லை. அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்கும் போது கோப்புகளிலே கையொப்பமிட்ட அந்த முதல் அறிக்கை எல்லாம் கடந்த கால ஆட்சிகளே செல்வி ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டதை இங்கே அவர் வழிமொழிந்து அதற்கு உயிர் கொடுத்ததை போல் கையொப்பமிட்டு இருக்கிறார். இது புதிதாக எந்த திட்டத்தையும் அவர் தொடங்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தற்போதைய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்
தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய நிம்மதியற்ற, அதாவது தூக்கமற்ற நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் இருப்பதை தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆதரவு தரும் எம்எல்ஏக்களை திருப்தி பண்ண செய்ய வேண்டும். அப்படி திருப்தி செய்தால் மட்டும்தான் இந்த ஆட்சி நிலைக்கும் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்த எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார். இது நாடறிந்த உண்மை. அப்படியும் இது நிலைக்குமா என்று கேட்டால் அதுவும் சாத்தியமற்றது. எனவே இவர்களுடைய கணக்கு தற்போது அனைத்திந்திய அண்ணா திமுக கட்சியில் பண ஆசையை காட்டி, அதாவது கண்கூடா நடக்கவில்லை என்றாலும் எந்த ஒரு எம்எல்ஏவும் அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி தொடங்கி அது அறுதி பெருமானை எல்லாமே ஆட்சி அமைத்திருக்கும் பொழுது அதில் பிற கட்சியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஏனென்று கேட்டால் இது அரசியல் என்பது இன்றைக்கு தொழிலாக மாறிவிட்டது, வேலையாக மாறிவிட்டது. ஒரு எம்எல்ஏ ஒரு 5 வருடம் கூட சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் தற்போது அரசியல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திமுகவில் இருந்து நேற்றைய தினம் 26ஆம் தேதி 5/2026 அன்று அனைத்திந்திய அண்ணா திமுக தலைமையில் 2 பிரிவுகளாக பிரிந்து அதில் பல்வேறு குழப்பங்கள், யார் அனைத்திந்திய அதிமுகவின் தலைவர் என்ற பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டும் சூழ்நிலையில் ஒரு 25 நண்பர்கள், 25 அனைத்திந்திய அதிமுக 2வது பிரிவு சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சட்டசபையிலே ஆட்சி நிலைப்பதற்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதிலிருந்த கிட்டத்தட்ட 3 நண்பர்கள் 2026ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று திரு மரகத குமரவேல், திரு சத்யபாமா, திரு ஜெயக்குமார் இவர்கள் 3 பேரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்த அடுத்த கணமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதில் உள் சூட்சமும் நிறைய இருக்கிறது. மேலும் ஒருவர் நேற்று 27/6/2026 அன்று மேலும் ஒரு இசக்கி சுப்பையா என்ற எம்எல்ஏ எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம், அதை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று செய்துவிட்டு மீண்டும் அந்த தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். இது நாடறிந்த உண்மை. இது எதை குறிக்கிறது? அப்போது தமிழக வெற்றி கழகம் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே மக்கள் இவர்கள்லாம் நம்பகத்தன்மை என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடைய அலை தமிழகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆளுங்கட்சியாக வந்துவிட்டார்கள். இடைத்தேர்தல் வரும், நம்ம ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலிலே மக்கள் எல்லாம் விஜய் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டு ஜெயித்து விட்டால் மீண்டும் அவருடைய ஆட்சி நடைபெறும். அந்த ஆட்சியிலே நம்மும் பங்கெடுத்து நம்ம கூடுமான வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கலாம். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் நமக்கு நல்ல பொருள், அந்த கட்சியிலிருந்து நமக்கு பொருள் வரக்கூடிய விஷயங்களும் இருக்கும், பதவி கிடைத்தாது போலும் இருக்கும், நமக்கு வருமானமும் வந்தபடி இருக்கும் என்ற ஒரு அல்ப ஆசையில் இவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை தேர்தல் நடந்து முடிந்து 21 தினங்களில் அதை ராஜினாமா செய்தது மக்கள் சட்ட விரோதம் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் விரோதம். இந்த மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை செய்ய வேண்டும். அதேபோல்
தமிழக தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் முறைப்படி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று ஒரு வருடம் காலம் கழித்து தான் அவர்கள் பிற கட்சியை தாவுவதோ அல்லது ராஜினாமா செய்வதோ என்று இருக்க வேண்டும். ஒரு வருட காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்த நிலையில் அந்த தொகுதியில் அடுத்த நிலை இருக்கின்றவர் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் ஆணைய சட்டத்தை திருத்தி அமைக்கும்போது தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் எப்போவுமே நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள முடியும். இப்போது இது வந்து ஒரு கோலி விளையாடுவது போல, பம்பரம் விளையாடுவது போல, அது கிரிக்கெட் விளையாடுவது போல நினைத்தால் நாங்கள் ராஜினாமா செய்கிறோம், ஒரு கட்சியிலே போய் சேர்கிறோம், இதெல்லாம் கேலி கூத்தாக இருக்கிறது. ஆகவே தமிழக இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது இடைத்தேர்தல் வருவது ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் மரணம் எய்துவிட்டால் அதற்கு இடைத்தேர்தல் வரும். அல்லது அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஒரு 2 வருடம் கழித்து வேறு கட்சியில் போயிட்டார்னா அவர் வந்துட்டு கட்சித்தாவல் தடை சட்டத்தில் அவர்கள் பதவி பறிக்கப்படும். அதில் இடைத்தேர்தல் வரும். இதுதான் வந்துட்டு ஒரு நியாயமான விஷயம். ஆனால் ஒரு வருடம் கூட, ஒரு மாதம் கூட முழுதாக முடியாத நிலையில் நேற்று அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பது, அவர்கள் வந்துட்டு மக்கள் பணியாற்ற வரவில்லை, பணத்திற்காக பணியாற்ற வந்துள்ளார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆகவே தேர்தல் ஆணையம் இதை முன்னிலைப்படுத்தி தங்கள் தேர்தல் ஆணையத்தில் இருக்க சட்டத்தை திருத்தி இதை போல தவறு செய்யும் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து அந்த தொகுதிக்கு ராஜினாமா செய்த தொகுதியிலே அடுத்த நிலையில் உள்ள கட்சி வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். அப்போது தான் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் தவறு செய்ய மாட்டாங்க, கட்சி தாவ மாட்டாங்க, அதேபோல் ராஜினாமா செய்ய மாட்டாங்க. இது மக்கள் பணம், மக்களுக்கும் வேலை இருக்கிறது, மக்களுக்கும் எல்லோருக்கும் அரசாங்கத்திற்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது. இவர்கள்லாம் ஒரு கோலி குண்டு விளையாடுவதை போல அரசாங்கத்தை அரசியலை நகர்த்துவது கேலி கூத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவை சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையம் இவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலையில் மறு தேர்தல் நடத்தாமல் இந்த தொகுதியிலே அடுத்த நிலையில் உள்ள எந்த கட்சி வேட்பாளராக அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கும் போதும் இந்த மாதிரி தவறுகள், இந்த போல குற்றங்கள் நடக்காது என்பது என்னுடைய பார்வையில் என்னுடைய அறிவுறுத்தலாக சொல்லிக்கொள்கிறேன். இங்கே குதிரை பேரம் நடக்கிறது, யானை பேரம் நடக்கிறது, ஆட்டு பேரம் நடக்கிறது, மாட்டு பேரம் நடக்கிறதெல்லாம் அரசியலில் சகஜமான ஒன்று. தூய சக்தியாக இருக்கக்கூடிய, தூய சக்தி என்று தன்னை சொல்லிக்கொண்ட தமிழக வெற்றி கழகம் இன்று அசுத்த சக்தியாக நடந்து கொண்டு இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. அவர்கள் விவசாய கடன் தள்ளுபடி என்று 5 ஏக்கருக்கு முழுமையான விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன், 5 ஏக்கருக்கு மேலே இருக்கின்ற விவசாய கடனை 50%, 50% தள்ளுபடி செய்வேன் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்திருந்தார். அவருக்கு தேர்தலில் நான் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. நம்ம நேற்று அவருடைய ஜாதகத்தை போட்டு சொல்லியிருந்தோம். அவருடைய ஜாதகப்படி அவருக்கு முதலமைச்சர் ஆகும் யோகம் இல்லை. ஆனால் இவரோடு பிற கட்சிகள் சேரும்போது நிச்சயமாக அந்த யோகம் இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்திற்கும் அந்த கிரக நிலைகள் மாற்றத்திற்கேற்ப எந்த கட்சி வெற்றி பெறும், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது அன்றைய கால கிரக நிலைகள் சொல்லும். என்ற போதிலும் இன்றைய காலகட்டத்திற்கு வரைக்கும் அவருக்கு முழுமையான அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் ஆகும் யோகம் இல்லை என்பது தான் நம்ம ஜோதிடத்தில் கண்ட உண்மை. அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே தூய்மையாக இருந்தவர், தூய்மையாக பேசியவர்,
வெள்ளை நிறத்தோடு உள்ள வெள்ள மனம் கொண்டவர். இவர் தற்போது மிகப்பெரிய பாதகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அரசியல் சொன்னாலே எல்லா மக்களுக்கும் தெரியும். நாங்கள் வாங்கலை, பணம் வாங்கலை, நாங்கள் நேர்மையாக நடக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கி லஞ்ச லாவணியம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அரசு துறையில் எல்லா துறைகளிலும் லஞ்ச லாவணியம் இருக்கிறது. லஞ்சம் கொடுக்காமல் எந்த மக்களுக்கு எந்த பணியும் சீராக மிக குறுகிய காலத்தில் முடியாது. லஞ்சம் கொடுத்தால் மட்டும்தான் இங்கே எல்லா வேலைகளும் நடக்கிறது. எவ்வளவோ அரசு பணியில் மின்சாரத்துறையானாலும் சரி, பதிவுத்துறையானாலும் சரி, அதே போல் வடிகால் துறையானாலும் சரி, நீர்நிலை துறையானாலும் சரி, அதே போல் சாதி சான்றுகள் வாங்கணும், அதே போல் மருத்துவ சான்றுகள் வாங்கணும், இதை போல் பல்வேறு சான்றுகள் வாங்கினாலும் இங்கே லஞ்ச லாவண்யம் கொடுக்காமல் எந்த பணியும் சீரும் சிறப்பாக இங்கே நேர்மையாக யாதும் நடப்பதில்லை என்பது தான் வெட்ட வெளிச்சமான உண்மை. இது எல்லாருமே திருத்த முடியுமா என்று கேட்டால் அது கேலி கூத்தாக தான் இருக்கிறது. அதால் லஞ்ச லாவணியம் இல்லாத அரசியல் என்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமில்லை. ஏனால் மனிதன் ஒரு பாம்பு விழுங்கி என்று தான் நம்ம சொல்லணும். பாம்பு கூட தங்கமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு முழுங்கிடுவான். பணம் எதுவும் செய்யும். இப்போது இந்த பணம் தான் தற்போது விளையாடி கொண்டிருக்கிறது அரசியலிலே. தற்போது வெற்றி கழகம் இன்று 18 நாட்களை கடந்து கூட இன்னும் அரசு பணியில் முழுமையாக அந்த கட்சியால் ஈடுபட முடியவில்லை என்பதை நாடறிந்த உண்மை. இது போதுமான தகவலாக இருக்கும் என்று நமக்கு. ஏன்னா நம்ம இங்கே யதார்த்தமாக பேசுகிறோம். நாட்டில் இருக்கின்ற நிகழ்வுகளை, நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம். இதில் யாரையும் தாழ்த்தியோ, யாரையும் வீழ்ச்சியோ, யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. ஏன்னா அரசியல் எல்லாருமே நான் புதுமையானவன், தூய்மையானவன் என்று சொல்லி கொண்டாலும் கூட இது மனிதன் பணத்திற்கு ஆசைப்பட்டவன், தன் சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். உன்னோட வேர்வை உன்னை உயர்த்தும், என்னோட வேர்வை என்னை உயர்த்தும். இது யாரோட பாடலில் இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களின் பாடலில் இருக்கிறது. அப்போ அவர் வெற்றி அவருடைய வேர்வை அவரை தான் காப்பாற்றுமே தவிர தமிழகத்தை காப்பாற்றாததல்லவா அவருடைய பாடல் வரிகள். அதாவது சில பாடல் வரிகளை எழுதும்போது கதாசிரியர், பாடலாசிரியர்கள் சில குறிப்பிட்ட அன்பர்களுக்கு இந்த மாதிரி வரிகளை எழுதுவாங்க. ஏன்னா மக்களை கவர்வதற்காக. அவர் அந்த வரிகளை கரெக்டாக சொல்லியிருப்பார். உன்னோட வேர்வை உன்னை உயர்த்தும், என்னோட வேர்வை என்னை உயர்த்தும் என்று சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை என்பது அவரை தற்போது கரெக்டாக நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தற்போது நடந்து கொண்டிருக்கும் அரசியல் சூழல் என்பது ஒரு நல்ல தீர்வை எட்டாது. அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்களையும் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தும். நேர்மையோடு நடந்து கொண்டால் எல்லோருக்கும் நன்றாக இருக்கும். நேர்மையற்று நடந்தால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் ஒரு கற்பனையான கணக்கில் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் எந்த கட்சி சார்ந்த, அதாவது இந்த 4 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் மதுராந்தகம்லாம் கிட்டத்தட்ட நான் இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. அதே போல் திருச்சியில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த 4 தொகுதிகளும் மக்களே நீங்கள் சிந்தித்து யார் உங்களை நிராகரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்காமல் உங்களுக்கு யார் பணி செய்ய விரும்புகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுங்கள். தற்போது நிராகரித்திருக்கிறார்கள். இந்த 5 எம்எல்ஏக்களும் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 5 பேரையும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும். இந்த கட்சியிலிருந்து எந்த எம்எல்ஏ போட்டியிட்டாலும் இந்த கட்சி எம்எல்ஏக்களை, இந்த கட்சி வேட்பாளரை நீங்கள் நிராகரிக்கும் போது தான் உங்களுடைய சக்தி வெளிப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நலமாக இருக்க வேண்டுமென்றால், நாடு நல்ல வளர்ச்சி பாதையிலே நடக்க வேண்டுமென்றால் இலவசங்களை அறிவிக்கும் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கக்கூடாது. நேர்மையான அரசியல் செய்யும் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையை, அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் உண்மை என்று யாரும் சொல்ல முடியாது. தலைவன் சரியாக இருந்தாலும் கூட அது கூட இருக்கின்ற அன்பர்கள் நிறைய பேர்
தங்களுடைய கைவரிசையை காட்டிக்கொண்டு தான் இருப்பார்கள். இங்கே அரசியலை ஏன் நிறைய பேர் பேசுறது இல்லைன்னா, அதில் வந்துட்டு உயிருக்கு பங்கம், அவர் பேர் தேவையில்லாத கேஸ் வழக்குகள் போடுவது, அதனால் வந்துட்டு நமக்கு எங்க நம்ம வம்பு, நம்ம ஏதோ சம்பாதித்தோமா சாப்பிட்டோமா இருப்பதனால் இருப்போம் என்று நிறைய பேர் போயிடுறாங்க. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி அரசியல் வந்துட்டு அகால பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா நண்பர்களும் எல்லா மக்களும் விழிப்புணர்வோடு அரசியலை உற்று நோக்கி, அரசியலில் என்ன நடக்குது, என்ன தவறு நடக்கிறது, யார் சரியாக இருக்கிறார்கள், யார் உண்மையை பேசுகிறார்கள் என்று உற்று நோக்கி தாங்கள் வாக்களித்தால் மட்டுமே இதை போல தவறுகளை திருத்த முடியுமே தவிர, லஞ்ச லாவண்யம், அதாவது லஞ்ச லாவணம், நீங்கள் வந்துட்டு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு போட்டாலும் சரி, பணத்துக்கு ஆசைப்பட்டு போட்டாலும் சரி, இங்கே அரசு இயந்திரம் வந்துட்டு லஞ்சம் இல்லாமல் லாவணியம் இல்லாமல் இயங்கும் என்று கேட்டால் இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே, சிறப்பான பதிவிலே, நல்ல விழிப்புணர்வு பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பும் நன்றியும்.